இதுக்கு மேல என்னடா தெரியும் உனக்கு? லவ் பத்தி என்னடா தெரியும்? லவ் பண்றியாடா நீ? டேய் எல்லாம் எனக்கு தெரியும்டா. நானும் இந்த மாதிரி லவ் பண்ண வந்தேன்டா. அதோ இந்த மாதிரி பேசி பேசி தான் இப்போ பார் முன்னாடி இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கினுங்கிறேன். மச்சான் அதுக்கப்புறம் என்னடா நீ சொன்னிய புரிஞ்சுக்க மாட்டான்னு அதே தான். அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மச்சான். அடிக்கடி நிறைய சண்டை வர ஆரம்பிச்சது. அதனால என்னவோ தெரில நிம்மதி இல்லாமல் போச்சு மச்சான். என்னன்னு நசன் பண்ணுங்க தென்றல். நசனா நானா? பின்ன நானா? உனக்காக தான்டா சொல்றேன். டேய் நீ தெரிஞ்ச நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கடா. ஒரு அக்கறையில தானே சொல்றேன். என் மேல இருக்க அக்கறை இல்லையா? இல்ல புரியல எனக்கு. எங்க வந்துச்சு இந்த அக்கறைலாம்? நான் இன்னைக்கு நேரத்துல நான் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். நான் சிகரெட் பிடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? இப்போ வந்து திடீர்னு உமா இருக்கிற அக்கறையில தான் சொல்லிட்டு இந்த புதுசா பறக்கிற பாசம் திடீர் அக்கறை இதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு தென்றல். நிறைய சேஞ்சஸ் இருக்கு உங்ககிட்ட. தெரியாதனமா நீங்க நான் ஓகே சொல்லிட்டேன். என்ன சொல்ல? திரும்ப சொல்லு. அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லும் போது தெரியாதனமா நான் ஓகே சொல்லிட்டா புரியுதா? எது கேட்டாலும் புதுசா தாச்சு. இப்ப என்ன தாண்டா சொல்ல வர? எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீயா இரு, நானா இருக்கேன். அதை விட்டு என் பர்சனல் லைஃப்லயோ இல்ல நான் பண்ற விஷயங்களெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாத. என்னடா பர்சனல் லைஃப் லிமிட்? என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்னோட ஹெல்த்துக்காக தானே சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேசணும்னு வச்சுக்கோ 10 சேர்த்து அடிக்கணும்னு தோணுது. எல்லாம் உண்டாகும். என்னாலதான் அப்ப சிகரெட் பிடிக்கிறியா? ஆமா ஆமா ஒண்ணு சொல்லிட கூடாது. ஏதாவது ஒண்ணு சொன்னா ஒன்னே ஆட ஆரம்பிச்சது. எப்ப பாரு இதே தலைவலியா போச்சு கூட. போறேன். சொல்லும் போது தெரியாத தரமான ஓகே சொல்ல புரியுதா? புரியுதா? ஸ்டீஃபன் ஏன் சரிடா மச்சான் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா, அவனா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இல்ல மச்சான் நான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு சொல்றா மச்சான். மச்சான் நான் தென்றல் லவ் பண்றேன். ஒரு ஃப்ரெண்ட போய் குமாரே அது இல்லடா குமாரே. ஒரு ஃப்ரெண்ட் அப்புறம் அவனை லவ் பண்ண முடிஞ்சது குமாரே நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். குமாரே குமாரே சொல்றேன்டா குமாரே. மச்சான் கடைசியா என்னதான் ஆச்சு? மாம் பேசுனீங்களா இல்லையா? தென்றல் நீ வந்துடியா தென்றல்? நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நமக்காக. நான் கூட கொஞ்சம் பேசுறேன் தென்றல். அதுக்கு தானே வந்திருக்கோம். அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நான் ரொம்ப யோசிச்சேன் தென்றல். நம்ம ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்து. நான் கூட புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப யோசிச்சேன், ரொம்ப பயந்துட்டேன். ஆனா ஒண்ணு, நீ உன்னோட லிமிட்ல இருந்துக்கோ, நான் என்னோட லிமிட்ல இருந்துக்கிறேன். நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். நீ உன்னோட லிமிட்ல இருந்துக்கோ, நான் என்னோட லிமிட். தென்றலா நீ நான் கோபத்துல பேசிட்டேன். அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இல்லவே சொல்லல. ஆனா அது தப்பு தான். ஆனா நான் ஒத்துக்கல. நீ இப்படி பேசுறது
இருண்டு போன காலம் இல்ல ஸ்டீஃபன், நான் நல்லா யோசிச்சிட்டேன். உனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. நம்ம அப்படியே இருந்துக்கலாம். நான் பிறந்தேனே விரலிடையே விரல் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் ஸ்டீஃபன். நான் சொல்ற ஒரு விஷயம் கேளு. நிரந்தரமாய் உன்னுடன் நான் இருந்திடவே பிறந்தேனே என் வலியும் விழி கண்ணீரும் தெரிகிறதே வெண்பனி மழையே ஆழ்கடலமுதே என்னை அருகில் இழுத்தாயே அலைக்கடல் நுரையே என்னை தூய்மை செய்தாயே ஆழ்கடலமுதே என்னை அருகில் இழுத்தாயே அலைக்கடல் நுரையே என்னை தூய்மை செய்தாயே இது உன்னோட லிமிட்ல இருக்கு, நான் இருக்க மாட்டேன். டேய் மச்சான், சாரிடா. எதுவுமே தெரியாம நானும் ரொம்ப பேசிட்டேன்டா. அதான் ஒன்றும் இல்லை பிரியா, ஒரு இப்போ பிரதிக் கால் பண்ணி பேசு. பிர்ரா, அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. அவள் தான் முறுக்கின்னு போனா, அவளே வந்து பேசிட்டோம். அடிங் இந்த ஈகோவால் தான் இப்போ முன்னாடி இப்படி உட்காந்து நிற்கிறேன்ற. என்ன மாதிரி நீ ஆடக்கூடாதுன்னு தான் மச்சான் உட்காந்து உன்னாண்ட உள்ள நேரம் பேசினுக்கிற. சரி மச்சான், நீ சொல்ற, அதனால பேசுறேன். பேசு பேசு. டேய், எடுக்க மாட்றாடா. திரும்ப பண்ற. ஏய், கட் பண்றாடா. டெக்ஸ்ட் பண்ற. பேசணும்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணு. ஏய் ஆமா, இதெல்லாம் எப்ப நடந்தது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. குமாருக்கே நான் சொல்லல. குமார் கிட்டயுமா? ஹலோ. ஏய், ஒன்னுமே கேட்கல, ஒழுங்கா பேசு. ஹலோ. ஏய் பிரதி, இப்ப எதுக்கு அழுவுற? இப்ப எதுக்கு அழுவுற? நான் ஒன்றும் அழல. அப்ப இப்ப என்ன பண்ற? ஏதாவது பேசு. சரி, சாரி பிரதி, ஃபர்ஸ்ட் அழுவாத. என் மேலதான் தப்பு, சாரி. சரி, அழாத. சாரி, என் மேலும் தான் தப்பு, ஓகேவா? இல்ல, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது.